2024 திருமண உறவில் இணைந்த சின்னத்திரை நட்சத்திரங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சினிமாவில் தோன்றக்கூடிய நடிகர் நடிகைகளைப் போலவே இப்போதெல்லாம் சின்னத்திரையிலையும் நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகளுக்கு மக்கள் மனதில் இடம்பெற்று நட்சத்திரங்களாக ஜொலிக்கிறாங்க. திருமணமாகாத சின்னத்திரை நட்சத்திரமாக இருந்தால் தொடரில் பெரும்பாலும் தங்களுடன் இணைந்து நடிக்கும் நடிகர் அல்லது நடிகையை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டு உண்மையான காதல் பார்த்தோன்னா அவங்க ஜோடிகளாகவே மாறிடுறாங்க. இதுவும் அவர்களது ரசிகர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிப்பை கொடுக்குது. ஒரு சிலர் சினிமா துறை சாதாரணவர்களாக இருந்தாலும் கூட பிற தொழில் செய்பவர்களையும் திருமணம் செய்கிறாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு திருமணம் செய்து கொண்ட சின்னத்திரை நட்சத்திரங்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வெற்றி வசந்த் மற்றும் வைஷ்ணவி. சிறகடிக்க ஆசை தொடர்பாக அதில் நாயகனாக வலம் வந்தவர் தான் வெற்றி வசந்த். பொன்னி சீரியல் நாயகி வைஷ்ணவிக்கும் கடந்த நவம்பர் 28 நெருங்கிய சொந்தங்கள் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றது. அடுத்ததாக கண்மணி மனோகரன் அஸ்வந்த் இவர்கள் இருவரும் பார்த்திங்கன்னா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அடுத்ததாக சுரேந்தர் நிவேதிதா இவர்கள் இருவரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. தர்ஷனா அபிஷேக் அவர்கள் இவங்களும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்ரீ கோபிகா வருண் தேவ் இந்த ஜோடியும் பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சுந்தரி தொடரில் அனுப் கதாபாத்திரத்தில் நடித்த ஸ்ரீ கோபிகா வருண் தேவ் அப்படின்றவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்ததாக ஸ்ருதிகா ஆரியன் இவர்கள் இருவரும் பார்த்தோன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்ருதிகா அவர்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆனது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த நிலையில் அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. நாதஸ்வரம் தொடரில் மலராக நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்தவங்க நடிகை ஸ்ருதிகா. குலதெய்வம், என் இனிய தோழி, கல்யாணமாம் கல்யாணம், கல்யாண பரிசு, மகாராசி தொடரில் நடிச்சிருக்கிறாங்க. அதற்கப்புறம் பார்த்தோன்னா பிரேம் ஜேக்கப், சுவாசிகா இவர்கள் இருவரும் பார்த்தோன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பிறகு அவினாச தெரசமரியா அவர்களும் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. அதை அடுத்து விராட் நவீனா அன்பிவ தொடரில் வருண் கதாபாத்திரத்தை நடித்து மிகப்பெரிய அளவில் பிரபலமான விராட் அவர்கள் தன்னுடன் இருக்கக்கூடிய மேக்கப் ஆர்டிஸ்டான நவீனாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. காதல் திருமணம். இதில் நவீனாவுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சந்தியா முரளிகிருஷ்ணா பட்டிமன்ற பேச்சாளராக இருந்து சின்னத்திரையில் நுழைந்தவர் நடிகை சந்தியா. நடன கலைஞர் சாந்தியின் மகனான முரளிகிருஷ்ணாவுடன் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. தற்போது விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய சக்திவேல் தொடரில் சந்தியா நடித்து வரும் நிலையில் அவருக்கு மாமியாராக நடன கலைஞர் சாந்தி நடிச்சுவாங்க. நிஜ வாழ்க்கையிலும் சந்தியா சாந்தியின் மருமகளாக இருக்கிறாங்க. சந்தியா முரளிகிருஷ்ணா ரசிகர்கள் தங்களுக்கு பிடித்த நடிகர் நடிகைகளை தங்கள் வாழ்க்கையில் தொடர்புபடுத்தி கொண்டு அவர்களுடைய சந்தோஷத்தை தங்களின் சந்தோஷமாக நினைத்து கொண்டாடுறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த ஜோடிகளை பற்றினு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு புறம் இருக்க இப்போ கோவில்பட்டியில் மிகப்பெரிய அளவில் ஒரு சோகம் நடந்திருக்கு. என்னென்னா ப்ரெஷர் குக்கர் வெடித்து பெண் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வவுசி நகரை சேர்ந்தவர் குருசாமி. இவருடைய மனைவி சாந்தி. இந்த நிலையில் இவர் இன்று வழக்கம் போல் குக்கரில் சமையல் செய்து கொண்டிருந்திருக்கிறார். அப்போது திடீரென குக்கர் வெடித்து சிதறி இருக்குது. இதில் சமையல் செய்து கொண்டிருந்த சாந்தி தூக்கி வீசப்பட்டிருக்கிறாங்க. இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் சாந்தியை உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர் சாந்தி ஏற்கனவே இறந்து விட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் தான் சமூக வலைதளங்களில் வெளியாகி வருது. சாந்தியினுடைய ஆன்மா சாந்தியடைய கடவுளை வேண்டிக்கலாம்.